யாருக்கு வீடு கொடுக்க மாட்டீங்க? பேச்சுலர். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. ஜென்ஸ் பேச்சுலர். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சார் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தை. அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது. இந்த குழந்தை வந்து ஸ்கூலில் படிக்குது. அப்போ வந்து ஒரிஜினல் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலில் போய் பார்க்குறாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஸ்கூலில் போய் பார்த்தார்ல, அவர் தான் ஒரிஜினல் கணவர். இவங்க இந்த வீட்டில் 3 மாசமா 2 பேரும் குடும்பம் நடத்தியிருக்காங்க. முதபோனிய கள்ளக்காதலா? இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னையும் கூட்டு உட்கார வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட காலையில இருந்து மதியம் வரைக்கும். எனக்கு அந்த கிழியோட காது கூட முக்கியம் இல்ல, வரவன் யாருன்னு தெரியற வரைக்கும் மூணு காட்டி தாண்டா. பொதுவாக தன் வேலை நிமித்தமாக நகரத்திற்கு வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்பவர்களுக்கு வந்து முதல் அவசியம் கட்டாயம் நினைக்கிறது வந்து ஒரு வீடு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு வீட்டோட இருந்தாருன்னா அவர் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கிற கூட கொஞ்சம் சுலபம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. மாப்பிள்ள வந்து சொந்தமா வீடு வச்சிருக்காரு ஊர்ல அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஒரு தரப்பு வந்து சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், வாடகைக்கு அந்த வீட்டை விடுபவர்கள். இன்னொருத்தர் வந்து வாடகைக்கு குடியிருக்கவங்க அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கு. ஆரம்பிக்கலாமா? நாகபதனியா நாகப்பதனியா இந்த 2 ஜாதியில் எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். பொதுவா இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்னவெல்லாம் கண்டிஷன்ஸ் போடுறாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஃபர்ஸ்ட் தண்ணிக்கு சார், 2வது கரண்ட் பில் இருக்கு சார். வீடு வாடகைக்கு வேணும்னாவே உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க தான் கேட்பாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். எப்போ ரெகுலராக 11 மணி தான் சார் கேட்டு சாத்துவாங்க. ஆனால் நாங்கள் எங்கே வெளியே போனால் மட்டும் 9 o'clock கேட்டை சாத்திடுவாங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. 1.5 வருஷம் ஒரு வீட்டில் குடியிருந்தேன் சார். நான் பாத்ரூம் போகிற மாதிரி இருந்தால் வெளியில் அவுட்டர் போய் தான் போகணும். என்ன மிஸ்ஸஸுக்கு மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகணும். வினோத கண்டிஷனா இருக்கேங்க அது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பொண்ணுங்களா போனோம்னா சமைக்க கூடாது, ஜென்ரலி நான்வெஜ் சமைக்க கூடாது. அவங்க எப்ப எந்திரிக்கணும்னு சொல்றாங்களோ அப்பதான் எந்திரிக்கணும். அவங்க சொல்ற நேரத்துல தான் நம்ம தூங்கணும். டிவி சவுண்ட் அவங்க சொல்ற அளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும். என்னடா புத்தலாட்டாது? அட்வான்ஸ் ஒன்று வாங்குவாங்க. நார்மலாக ஒரு வாடகைனா ஒரு 10,000 ரூபாய். அதுக்கு ஒரு 10 மாசம் அட்வான்ஸ் கேட்பாங்க. அது லாஜிக்கே தெரியும். அடுத்தது முறை வாசல் ஒன்று போடுவாங்க, 500 ரூபான்னு வாங்க. 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. திருநங்கைகளுக்கு வீடு கொடுக்கறதே பெரிய விஷயம் சார். அப்படியும் போய் கேட்டாலும் வந்து திருநங்கை யாரும் வரக்கூடாது. எங்க கூட பிறந்த அண்ணனே வந்தாலும் இவங்களாம் ஏன் ஆம்பளைங்க வராங்க கிளைண்டான்னு கேட்கறாங்க. அதை முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். வீடு வாடகை கேட்டு வர்றவர்கிட்ட என்ன இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? நாங்க வெஜிடேரியன்னால வெஜிடேரியன் ஃபேமிலிக்கு மட்டும்தான் விடுவோம். ஆம்பளை பசங்க இருந்தா வீடு கொடுக்க மாட்டேன். ஆம்பளை பசங்க வீட்டுல ஆம்பளை பசங்க இருந்தாலே வா. ஆமா. டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர் வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். 10th எந்த வயசு இருக்கலாம் அந்த ஆம்பளை பசங்க? 5th வரைக்கும் தான் இருக்கணும். 5th வரைக்கும் தான் இருக்கணும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏன் அப்படி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்க? 2 பொம்பளை பசங்க இருக்கு எனக்கு. நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு ஒன்று புரியுதா? நீங்க அந்த ஆம்பளை பிள்ளை அவமானப்படுத்தல, உங்க வீட்டுல வளர்ற பொம்பளை பிள்ளைகளை அவமானப்படுத்துறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். முஸ்லிம்க்கு வீடு விட மாட்டேன், கிறிஸ்டியனுக்கு வீடு விட மாட்டேன். ஏன்? முஸ்லிமா இருந்தா நான் கிருத்திகைக்கு சாமி கும்பிடுவேன், அமாவாசைக்கு சாமி கும்பிடுவேன், எல்லாம் சாமி கும்பிட்டுப்பேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இங்க கீழே கறி மீன் சமைச்சிருக்கோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடனாதா. கிறிஸ்டியனுக்கு ஏன் விட மாட்டேன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு ரொம்ப கத்துவாங்க, அலோலயா அலோலயான்னு கத்தி கை வேற தட்டிட்டு கத்துவாங்க. புரிஞ்சதா? அதனால நான் கிறிஸ்டியனுக்கும் விட மாட்டேன். இந்துவா இருந்தா ஓகே. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. யாருக்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டீங்க வாடகைக்கு? சார் கை குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் சார். 1 மேரேஜ் வயசுல பொண்ணோ பையங்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு கொடுக்கறது இல்லை சார். 2 வயசானவங்க இருந்தா 80 வயசுக்கு மேல அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு கொடுக்கறது இல்லை. 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற. ஏன் என்ன கூடாதா? 8 மாச பிள்ளை இருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டீங்க. 80 வயசு சாத்தா இருந்தா வீடு கொடுக்க மாட்டீங்க. கல்யாண வயசுல தான் கொடுக்க மாட்டீங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே,
கரையிறானா? கை குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க ஆமா சார். ஏன்னா அந்த குழந்தை ஒரே கத்திக்கிட்டே இருக்கும், நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது சார். 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. உங்களுக்கு குழந்தை இருக்காங்களா? எனக்கு குழந்தை இருக்காங்க சார். அந்த குழந்தை அழுதா வந்து குடியிருக்கவருக்கு டிஸ்டர்ப் பண்ணா பரவாயில்ல. இல்ல அவங்க உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. ஐயால யாருக்கு வீடு கொடுக்க மாட்டீங்க? ஐடில ஒர்க் பண்ணவங்க வாடகை கொடுக்க மாட்டோம் சார். ஏன்னு? எதுக்காக? ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ண கப்பலா வருவாங்க, ஆனா பார்த்தா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. லிவிங் டுகெதர் தான் இப்போ ஐடில வந்து அதிகமா இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. சார் முதல்ல வாடகை கேட்க வரும்போது மூஞ்சி அப்படியே பாவமா வச்சுப்பாங்க, அப்படியே பட்டையெல்லாம் போட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி வருவாங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? வீடு வாடகைக்கு வேணும் சார். அதுக்கப்புறம் தான் தெரியும் போக போக அவங்க குடிகாரரா இருப்பாங்க, பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு சார். ஐயோ இது என்னடா? ஸ்ட்ராங் அப்படின்னா பீரையிரு. இவங்க நமக்கு சொன்ன மாதிரி வீடு வாடகை கொடுப்பாங்க. மாதிரி போனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் வசதியா இருக்க மாதிரி தெரிஞ்சுட்டா அப்படியே எல்லாத்தையும் ஏத்துவாங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. வாடகை வாங்க வரும்போது நம்ம வீட்டுல கறி குழம்பு வாசனை அடிச்சு வச்சுங்களேன், அப்படியே போக மாட்டாங்க வீட்டை விட்டு. ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கா தம்பி? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சில ஓனர். நான் பாத்துறேன். சரி நீங்க தான் சொன்னா என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. யாருக்கு வாடகைக்கு விட்டாலும் பக்கத்துல இருக்க அருகாமையில் இருக்க காவல் நிலையத்துல ஐடி கார்டோட கொண்டு போய் என் வீட்டில் இன்னார் குடியிருக்கிறாருன்னு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி எனக்கு தெரியாது. ஆமா சார், வேற வழி இல்ல, போய் நின்னோம் சார். எவ்வளவுக்கு வாடகை விட்டுருக்கீங்கன்னு கேட்டா மாட்டிக்குவாங்க சார். இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும், வாடகை வந்து கரண்ட் பில் பிரச்சனை வருது, நிறைய இருக்குது. கரண்ட் பில் யூனிட் 7 ரூபாய் வாங்குறீங்களா? இருங்க சார். சார் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க 12 வீடு கட்டி வாடகைக்கு விடுவீங்களா? இன்கம் வருமா? அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு என்னங்க அர்த்தம்? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. 15,000 ரூபா வீட்டு வாடகையா கொடுத்துருக்கேன் சார். பட் அவங்க வந்து கொடுக்குற ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா 10,000 தான் கொடுக்குறாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நீங்க கேட்கலையா? நான் 15,000 வாடகை கொடுக்குறேன், 15,000 ரசீது கொடுக்குறேன்னு. இல்ல ரசீது நான் அவ்வளவுதான் தர முடியுங்கிறேன். ரசீது கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. பில் நாங்க கொடுத்தோம்னா அது கமர்ஷியல் பர்பஸ் ஆயிரும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்ப நீங்க பண்றது என்ன சேவை? இல்ல சார், இது வந்து நம்ம தெரியாம நம்ம வீட்டு வாடகை கொடுத்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு பில் தெரியாம? கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் தெரியாம. ஏன்டா எதுக்கு இதெல்லாம்? நான் 10 வருஷமா உங்களுக்கு ரசீது கொடுத்துருந்தோன்னா நாளைக்கு சட்டச்சிக்கல் வந்துடும். அதுல என்ன சட்டச்சிக்கல் இருக்கு. என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் சந்தோஷமா இருந்தா மேலோட ஹவுஸ் ஓனருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்காது சார். இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம சந்தோஷமா இல்லைன்னு கூட ஒரு பொறாம கூட இருக்கு சார். ஓ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. நாங்களும் குடும்பஸ்தங்க, முதல்ல அது தெரிஞ்சுங்க. நாங்களும் குடும்பஸ்தங்க, முதல்ல அது தெரிஞ்சுங்க. நான் வந்து நான்வெஜ் அலோடுன்னு வச்சிருப்பான். நான் போயிட்டு ஒரு நாள் வந்து மாட்டுக்கறி சமைச்சேன். ஏன் உங்க வீட்டில் மாட்டுக்கறி சமைச்சிங்க? இப்போ நான்வெஜ் வந்து மாட்டுக்கறி வந்து நான்வெஜ்ல வராதாடா? பரமா படிடா, ஒழுங்கா படிடா.